கோர்ட்ல எங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆனா நாங்க இப்ப சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறோம், அந்த டிவோர்ஸை எங்களால இப்ப கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெல்கம் டு 100 Day Law சீரிஸ். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டிவோர்ஸ்ல ரெண்டு வகையான டிவோர்ஸ் வந்து இருக்குது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் டிவோர்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கண்டெஸ்டட் டிவோர்ஸ். சோ மியூச்சுவல் டிவோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அதுல வந்து உங்களுக்கு டிவோர்ஸ் தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கு அப்பீல்லாம் கிடையாது, அதோட முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதுவே கண்டெஸ்டட் டிவோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல அப்பீல் பீரியட்னு ஒரு பீரியட் இருக்கும். ஆனா இது ரெண்டுத்திலயுமே நீங்க அந்த அப்பீல் பீரியட் எல்லாம் தாண்டி ஒரு வருஷம் கழிச்சு இல்ல நாங்க சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறோம், சோ கோர்ட்ல போயிட்டு எங்களால அந்த டிவோர்ஸ் கேன்சல் பண்ண முடியுமா, ரிவோக் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அப்படி பண்ண முடியாது. அப்ப நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து திரும்ப வாழவே முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியும் கிடையாது. ஆஸ் பர் இந்து லா படி நீங்க திரும்ப ரீமேரேஜ் பண்ணிக்கலாம். சோ நீங்க ரெண்டு பேரும் திரும்ப கல்யாணம் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அப்படியே உங்க குடும்ப வாழ்க்கைய நீங்க கண்டினியூ பண்ணலாம் ஆஸ் ஏ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா. சோ டிவோர்ஸ் இங்க கேன்சல் பண்ண முடியாது, ஆனா நீங்க ரீமேரேஜ் பண்ணி வாழ முடியும். சோ டிவோர்ஸ் நீங்க ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசினாலே முக்காவாசி டிவோர்ஸ் கேஸுகள் இங்க வந்து தவிர்க்கப்படும். ஏன்னா இங்க மோஸ்ட் ஆஃப் த டிவோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் த ஈகோ கிளாஷ்ல தான் வந்து நடக்குது. சோ உட்காந்து நீங்க பேசுனீங்கனாலே, மனசு விட்டு பேசுனீங்கனாலே இதெல்லாம் ரிசால்வ் ஆயிடும், கோர்ட் வரைக்கும் போகணும் நீங்க அவசியம் கிடையாது. சோ பி அவர் அண்ட் விஜிலண்ட். இந்த மாதிரி மோர் லீகல் கண்டென்ட்டுக்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.